ஆந்திராவை வடகிழக்கு மாநிலங்கள் பட்டியலில் சேர்த்துட்டாங்க. அதிலும் குறிப்பாக அன்புமணி கருத்தை தான் நம்ம இப்போ முதல்ல பேச வேண்டியது இருக்கு. தொட நடுங்கி போய் சந்திரபாபு நாயுடு கால்ல நீட்டி உளுந்து, ஒருவேளை இங்கே 40க்கு 40 பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு எதுவும் செய்திருக்க மாட்டார்கள். திருக்குறளையும் தமிழையும் தூக்கி பேசிட்டு இருந்த அவங்க இன்றைக்கு திருக்குறளையும் தமிழையும் எங்க தூக்கி போட்டிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ ஆந்திராவிற்கும் பீகாருக்கும் அவர்கள் கொடுத்திருப்பது என்று அந்த மக்களின் மீதான அக்கறை கிடையாது. கார்பரேட்டுகளுக்கான ஆட்சி அப்படிங்கிறதை மீண்டும் மீண்டும் அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். உடனடியா பாத்தீங்கன்னா இது ஜாதி ஆணவ படுகொலை அப்படின்னு செய்திகளை பரப்பி தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கூட ஒதுக்காத ஒரு ஒன்றிய அரசு, அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லாத ஒன்றிய அரசு. இதுவரை வேறு மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக இருந்த திராவிட மாடல் அரசு இப்போது ஒட்டுமொத்த ஒன்றியத்துக்கு முன்மாதிரியாக இந்த பட்ஜெட்டில் மாறி இருக்கிறது. வணக்கம் நண்பர்களே, இது திராவிடம் 100. தற்போதைய அரசியல் சூழ்நிலைகளை உங்களோடு பேசுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நண்பர்களே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஆந்திராவை வடகிழக்கு மாநிலங்கள் பட்டியலில் சேர்த்துட்டாங்க. ஆனா மேற்கு வங்காளத்தை சேர்த்தல. மேற்கு வங்காளத்துக்கு அந்த பக்கம் ஆந்திரா போயிருச்சு. அருணாச்சல பிரதேச தொட்டி ஆந்திரா இருக்குது. நான் அப்படிதான் நினைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டேன். ஏன்னு கேட்டா, கிழக்கு மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்குகிற பட்டியல்ல ஆந்திராவை கூட சேர்த்திருக்காங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம அண்ணன் 56 இன்ச்சு தொட நடுங்கி போய் சந்திரபாபு நாயுடு கால்ல நீட்டி உளுந்து, ஐயா ஆதரவு கொடுங்கய்யா, ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்கயா, நாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒண்ணு பண்றோம்யான்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி ஆந்திராவை கிழக்கு மாநிலங்கள் பட்டியல்ல சேர்த்து ஒரு நிதிநிலை அறிக்கை தயார் பண்ணி நம்ம அக்கா நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிகப்பெரிய நிதிநிலை அறிக்கை 7வது நிதிநிலை அறிக்கையை தொடர்ந்து படிக்கக்கூடிய மிகப்பெரிய நிதியமைச்சர்னு பேர் வாங்கி ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலையும் திருக்குறளையும் தமிழையும் தூக்கி பேசிட்டு இருந்த அவங்க இன்றைக்கு திருக்குறளையும் தமிழையும் எங்க தூக்கி போட்டிருக்காங்கன்னு பாருங்க. அப்ப ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும்தான் தமிழன் தேவை என்கின்ற மனநிலையில அவங்க இருக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வந்த போது, ஆமாயா 25 எம்பியாவது கொடுத்திருந்தீங்கன்னா தான் உங்க பேரெல்லாம் சேர்த்துவான், சும்மா எதுக்கு அவங்களுக்கு சேர்த்துறோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய திருவாய் மரளம் தள்ளிய அன்பு நண்பர் அன்புமணி, அடடா ஒவ்வொன்னும் பார்க்க அரசியல் எங்கேயோ போயிட்டு இருக்கு. இது தொடர்பா நம்முடைய நண்பர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் தோழர் வைரமுத்து அவர்கள் தற்போது உங்கள் மத்தியில். ஐயா வணக்கம். நம்முடைய திராவிடம் 100 பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் பத்தி சொன்னீங்க. அதிலும் குறிப்பாக அன்புமணி கருத்தை தான் நம்ம இப்போ முதல்ல பேச வேண்டியது இருக்கு. அதை ஏதோ பாஜகவிற்கு 25 இடங்களை கொடுத்திருந்தால் தமிழ்நாட்டுக்கு அவங்க திட்டங்களை வாரி வழங்கி இருப்பார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அன்புமணியினுடைய பேச்சு காட்டுது. நிறைய பேர் மக்கள் மத்தியிலேயும் இந்த ஒரு எண்ணம் இருக்கிறது. 40-40 எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்றதால் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணும் கிடைக்கல அப்படின்னு. அவங்க ஒரு விஷயத்தை நம்ம அவங்களுக்கு உணர்த்த வேண்டியது இருக்கிறது. ஒருவேளை இங்கே 40க்கு 40 பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு எதுவும் செய்திருக்க மாட்டார்கள். ஏன்னா அதுதான் பாஜகவினுடைய இயல்பு. அதைத்தான் ஆரம்பம் முதலே திராவிட முன்னேற்ற கழகம் சுட்டிக்காட்டி வருகிறது. இப்ப நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி ஆளுகிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 25 இடங்களில் 17 இடங்களை பாஜக கூட்டணிக்கு கர்நாடகா கொடுத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக 7வது முறையாக இன்றைக்கு மக்களை சந்திக்காமலேயே பட்ஜெட்டை வாசிக்கக்கூடிய ஒரு பெரும் ஒரு பொறுப்பை வகிக்கிற நிர்மலா சீதாராமனை மாநிலங்களவைக்கு அனுப்பியது கர்நாடகா. ஆனாலும் கூட அந்த கர்நாடகாவிற்கு இந்த பட்ஜெட்ல 0 தான். அப்போ நீங்க உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு என்ன செஞ்சிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எழுது. இப்போ ஆந்திராவிற்கும் பீகாருக்கும் அவர்கள் கொடுத்திருப்பது என்று அந்த மக்களின் மீதான அக்கறை கிடையாது. ஆட்சியை காப்பாற்றியாக வேண்டும். அப்ப ஆட்சியை காப்பாற்றுவதற்கு கொடுத்திருக்கிற விலைதான் இந்த பட்ஜெட். அப்போ அப்படிங்கிற ஒரு நிலைதான் அவர்கள் இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த இடத்துல 2021 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற உடனே நம்முடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். அவர் வெற்றி பெற்ற உடனே அவர் சொன்னது என்ன அப்படின்னா, எங்களுக்கு வாக்களிக்காதவர்களும் எங்களுக்கு மீண்டும் வாக்களிக்க வேண்டும் என்று எண்ணுகிற அளவுக்கு எங்களுடைய செயல்பாடு இருக்கும்னாரு. இதுதான் ஒரு அரசுக்கு சரியான விஷயம். ஒரு தேர்தல் வரைதான் ஒரு கட்சி தலைவர். ஆட்சிக்கு வந்துவிட்டால் அவர் அனைத்து மக்களுக்குமான ஆட்சியை நடத்தக்கூடிய ஒரு நபராக மாறி விடுகிறார். அப்போ இந்த நரேந்திர மோடி அவர்கள் எப்படி இருந்திருக்கணும்? இப்போ அவர் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குற அன்னைக்கு தங்கள் கூட்டணி கட்சி எம்பிக்களிடம் பேசும்போது மட்டும் என்ன சொல்றாரு? தேர்தலோடு எல்லா பகையும் முடிஞ்சிடணும், அடுத்த அரசியல் விளையாட்டை நம்ம 29 ஜனவரியில இருந்து வச்சுக்கிருவோம் என்றெல்லாம் பேசக்கூடியவர். அப்ப அந்த பெருந்தன்மை அவங்க பட்ஜெட்ல எதிரொலித்திருக்க வேண்டும். தான் வெற்றி பெறாத மாநிலங்களுக்கும் அந்த முறையான திட்டங்களை தந்திருக்க வேண்டும். அவர்கள் மனதை எப்படி அவர்கள் மீண்டும் நாம் இடம் பிடித்து அங்கே அதிகமாக வெற்றி பெறுவது என்று எண்ணி இருக்க வேண்டும். ஆனா இவங்க என்னன்னா,
நாம் என்ன செய்தாலும் இவர்கள் குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மட்டும்தான் திட்டங்கள் கொடுப்பாங்க, குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, கார்ப்பரேட்டுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறதைத்தான் மீண்டும் மீண்டும் அவர்கள் நிரூபித்திருக்கிறார். இப்போ விவசாயிகளுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனால் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. கார்ப்பரேட்டுகளுக்கு அவர்கள் லாபத்திலிருந்து வசூலிக்கக்கூடிய வரி வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதே நேரத்துல சரி பரவாயில்ல இதெல்லாம் குறைச்சிருக்காங்களே, பட்ஜெட் வந்து ஏதோ உபரி பட்ஜெட்டா இருக்கு போல, அப்ப நிதிநிலை அறிக்கையில் கூடுதல் வருமானம் வந்து விட்டது அப்படின்னு பார்த்தா 14 லட்சம் கோடி கடன் வாங்க போறோம்னு சொல்றாங்க. 14 லட்சம் கோடி கடன் வாங்க போற ஒருவர் எதற்காக கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டும் வரிச்சலுகை கொடுக்கணும்? அவர்கள்ட்ட இருந்து கூடுதல் வரியை விதிச்சீங்கன்னா உங்களுக்கு கடன் சுமை குறையும்ல. ஆனா அதை பற்றி எல்லாம் அவர்கள் சிந்திக்கவில்லை. இந்த ஆட்சி என்பது ஒண்ணு கார்ப்பரேட்டுகளுக்கான ஆட்சி அப்படிங்கிறதை மீண்டும் மீண்டும் அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்று. இன்னொன்று, இந்த நிதிநிலை அறிக்கையில் நமக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம், என்னடா ஒண்ணுமே கொடுக்கல மகிழ்ச்சியான விஷயம்னு சொல்றாருன்னு நினைப்பீங்க நீங்க. என்ன அப்படின்னா, இதுவரை வேறு மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக இருந்த திராவிட மாடல் அரசு இப்போது ஒட்டுமொத்த ஒன்றியத்துக்கு முன்மாதிரியாக இந்த பட்ஜெட்டில் மாறி இருக்கிறது. என்ன அப்படின்னா, பணிபுரியும் மகளிருக்கான விடுதி தமிழ்நாட்டில் தோழி என்கிற பெயரில் தோழி விடுதிகள் என்று தொடங்கப்பட்டது. அது வந்து மிக சிறப்பாக இன்றைக்கு செயலாற்றி எல்லா பணிபுரிகிற மகளிர் எல்லாமே வெளியூரில் வந்து தங்கி பணிபுரிகிற மகளிருக்கு வந்து இன்றைக்கு அந்த திட்டம் வந்து மிகுந்த பயனுள்ள திட்டமாக இருக்கிறது. இந்த திட்டத்தை இப்போது ஒன்றிய அரசு வந்து தன்னுடைய நிதிநிலை அறிக்கையில சொல்லியிருக்கு. இதை எல்லா இடத்துக்கும் மாற்ற போறோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இன்னொரு செய்தி, ஒரு இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்றாங்க. ஒரு 500 நிறுவனங்களுக்கு நாங்கள் இளைஞர்களை தேர்ந்தெடுத்து இன்டர்ன்ஷிப் மூலமா அவர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் அவர்களுக்கு பயிற்சி அளித்து அந்த பயிற்சியின் போது அவர்களுக்கு உதவி தொகையும் கொடுப்போம். அதன் முடிவில் வந்து அந்த 500 நிறுவனங்களில் அவர்களை பணியமர்த்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது வேறு ஒன்றுமில்லை, நம்முடைய நான் முதல்வன் திட்டம். நான் முதல்வன் திட்டத்தில் நாம இப்படி இதை தான் செய்யறோம். ஆக்சுவலா மாணவர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுக்கு ஸ்கில் ஓரியன்டட் ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு அதே பேஸ்ட் கம்பெனிஸ்ல பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆக இதைத்தான் அப்படியே அவர்கள் செய்திருக்கிறார். ஆக இது என்ன காட்டுது அப்படின்னா, நீங்க தமிழ்நாட்டை கும்மிடி பூண்டியை தாண்டினா திமுகவை தெரியாது அப்படின்லாம் வாய் பேசிய அண்ணாமலை போன்றவர்கள் இன்றைக்கு திமுக ஆட்சியோடைய திட்டம் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வந்து ஒரு முன்மாதிரியாக இருந்து அவர்கள் அதை இன்றைக்கு செயல்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். எப்படி விடியல் பயணத்தை கர்நாடக அரசு செயல்படுத்தியது, முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தெலுங்கானா அரசு செயல்படுத்தியது. அப்ப வேறு மாநிலங்களுக்கு தான் இதுவரை முன்மாதிரியாக இருந்தோம். இப்போ ஒட்டுமொத்த ஒன்றியத்துக்கே இந்த திராவிட மாடல் அரசு வந்து முன்மாதிரியாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பட்ஜெட்ல நமக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்கிறது. திருடனுக்கு தேள் கொட்டிய நிலையில அண்ணாமலை என்ன செய்யன்னு தெரியாம கைய பிசைஞ்சிட்டு எதுவோ பேசுற நிலையில அன்புமணி, இவங்க எல்லாம் திரும்பவும் என்ன செய்ய அப்படின்னு புரியல. எனக்கு தமிழ்நாட்டின் மீது மிகப்பெரிய ஆர்வம் உண்டு. நான் அடுத்த பிறவி ஒன்று இருக்குமானால் எனக்கு வரக்கூடிய பிறவியில் நான் தமிழனாக பிறக்க வேண்டும், திருக்குறள் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்க பேசிட்டு ஒரிசால போய் தமிழ்நாட்டுக்கு நீங்க நிர்வாகத்தை கொடுக்க போறீங்களா, ஜெகநாதருடைய கோவில் சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி இடத்துக்கு தகுந்தற்போல் பச்சோந்தித்தனமாக பேசுகின்ற ஒரு தலைமை அமைச்சரை பெற்றிருக்கக்கூடிய இந்தியா கொடுத்திருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை இது. இந்த நிதிநிலை அறிக்கை இப்படி இருக்கிற நிலையில இப்பவும் நம்முடைய அரசை, திராவிட மாடல் அரசை, தலைவர் தளபதியோடைய அரசை குற்றம் சொல்லக்கூடிய ஒரு வேலையை அவங்க திரும்பவும் செய்யறாங்க அப்படின்னா இவங்களுடைய மனநிலை என்ன? நிதி ஆயோக் திட்டம், நிதி ஆயோக் கூட்டம் ஒண்ணு நடக்குது. நிதி ஆயோக் கூட்டம்ங்கிறது என்னன்னா திட்டக்குழு கூட்டம் தான். நிதி ஆயோக்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாது நமக்கு. திட்டக்குழுன்னு சொன்னா எல்லாம் தெரிஞ்சிருவோம். தெரிஞ்சா அப்புறம் இவங்களுக்கு நிறைய வம்பாய் போயிரும்ல. எப்படி திருமண மந்திரங்களை வந்து சமஸ்கிருத மொழியில சொல்லும் போது ஆமாமா ஐயர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ யஜூர் வேதம் சொல்றாரு, ரிக்வேதம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பெருமையா நினைச்சுக்கோம்ல. நம்மளே திட்டும் போதும் கூட ஐயர் நல்லா சொல்றாருன்னு எல்லாம் வரம் காட்டிட்டு உட்காந்து கை கட்டிட்டு உட்காந்து கேட்டுருக்கிறோம்ல. அந்த மாதிரி நினைக்கணுங்கிறதுக்காகவே திட்டக்குழு அப்படிங்கறத நிதி ஆயோக்னு வச்சாங்க. நிதி ஆயோக்னு வச்சுட்டு அங்க செய்யக்கூடிய வேலைகள் தமிழ்நாட்டுக்கு துரோகங்கள், எதிர்க்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு துரோகங்கள் கூடுதலாக செய்கின்ற காரணத்தால், இன்னும் சொல்ல போனா பேரிடர் மேலாண்மை அப்படின்னு சொல்லி பேரிடர் மேலாண்மைக்காக பல்வேறு பல ஆயிரம் கோடிகளை வடக்கு மாநிலங்களுக்கு கொடுத்த இந்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு ஒரு பைசா கூட ஒதுக்காத ஒரு ஒன்றிய அரசு, அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லாத ஒன்றிய அரசு. வடிவேலு மாநில சொல்லணும்னா அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லாத ஒன்றிய அரசு. இந்த ஒன்றிய அரசு செய்கின்ற துரோகங்களை நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீர்கள்? உங்களுக்கு எப்படி வந்து இது போன்ற திட்டங்களுக்கு உங்களுக்கு அடுத்த நிலைக்கு நீங்க எப்படி போவீங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட மாடலுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. கேட்கும்போது தலைவர் சொல்றாங்க, இவ்வளவு நாளா எப்படி இருந்தோம் அதை விட இன்னும் கூடுதலான சிறப்பாக பணியாற்றுவோம்.
எங்களுக்கு வந்து எப்பவுமே எங்களை அடிக்க 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 உயர்ந்து போவோம் ஒழிய நிலத்துல அடிக்கிற பந்து மாதிரி. பந்த நிலத்துல அடிச்சோம்னா என்ன ஆகும் வேகமா? வேகமா எதிர்த்து வந்து திருப்பி உயரமா போகும். அது போன்ற உயர உயர பறக்கக்கூடிய பலம் எங்கள்ட்ட இருக்கு. எங்களுடைய அரசாங்கம் அப்படிப்பட்ட பலமான அரசாங்கம்னு சொல்லி பெருமையா நம்ம செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். செயல்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த அரசாங்கத்தை குறை சொல்வதற்காகவே ஆணவ படுகொலைன்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வகையில சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்றான். நேத்து தங்கபாலு பேசுறாரு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது. எப்படி தூத்துக்குடியில 13 பேரை சுட்டுக் கொல்லும்போது கெடாத சட்ட ஒழுங்கு இப்ப கெட்டு போச்சா? இது மாதிரி என்ன வேணாலும் பேசிட்டே இருக்கலாம். பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில, இந்த காலகட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எப்படி இருக்கிறோம்? அப்படிங்கிறத பத்தி தோழர் வைரமுத்து. குறிப்பாக நாம் மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிற கருத்து தான். இந்த அரசை வந்து குறை சொல்லுவதற்கு திட்டங்களின் அடிப்படையிலோ, இல்ல வேறு அடிப்படையிலோ அவர்களால் முடியாது அப்படிங்கிற காரணத்தால இங்கொன்றும் அங்கொன்றுமாக நடக்கிற சில சம்பவங்களை வைத்துக்கொண்டு, ஏதோ அரசு வந்து கையாளத்தனமா இருக்கு. இந்த அரசு வந்து அரசால கட்டுப்படுத்த முடியல. அதாவது எந்த அரசு இருந்தாலும் ஒரு கொலை என்பது நடக்கத்தான் செய்யும். ஏன்னா வந்து 24 மணி நேரமும் எல்லாரையும், எல்லா மனிதர்களையும் எல்லாரும் கண்காணித்து விட முடியாது. ஆக ஒரு குற்றம் என்பது நடக்கும்போது அது தன்னையும் மீறி நடந்துவிடும். ஒரு மனிதனே ஒரு கட்டத்துல உணர்ச்சி மேலிடத்தான் அந்த மாதிரி நடந்துக்குவாங்க. இது வந்து அப்படி இருக்கிற ஒரு சூழலில் நம்ம எல்லாருக்கு பின்னாடியும் ஒரு காவல்துறையை அனுப்பி என்ன நடக்குதுங்கிறத இத பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு குற்றம் நடந்த உடனே என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது? அந்த வழக்கு வந்து சரியான திசையில் போய்க் கொண்டிருக்கிறதா? அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அந்த அரசை வந்து மதிப்பிட முடியும். அந்த வகையிலே பார்த்தீங்கன்னா, இந்த நம்முடைய இப்போது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, இந்த வெற்றிக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு, இவங்கெல்லாம் இன்னும் ஒரு என்ன சொல்றது? "எத்த தின்னா பித்தம் தெளியும்" என்று சொல்லுவார்களே, அப்படி வந்து நம்ம அவங்களுடைய இத வந்து அரிப்பை தீர்த்துக் கொள்வதற்கு ஏதாவது கிடைக்காதா என்று அலைபாய்க்கிறார். அந்த வகையில் தான் நேற்று வந்து சிவகாசியில ஒரு கொலை நடந்தது. உடனடியா பார்த்தீங்கன்னா, இது ஜாதி ஆணவ படுகொலை அப்படின்னு செய்திகள பரப்பி, அதை வந்து அப்ப ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அது உண்மை என்னங்கிறத கண்டறிவதற்கு முன்பாகவே வந்து, இன்னும் என்னை பொறுத்தளவில் வந்து என்ன நினைக்கிறேன்னா, நேரடியா எதிர் முகாம்ல இருந்து கொண்டு குற்றச்சாட்டுகள சொல்றாங்கல்ல. இப்ப தங்கமணி சொல்றாரு, எடப்பாடி சொல்றாருன்னா, அதை கூட நான் நேர்மையா கையாளலாம். ஆனா ஏதோ திமுகவுக்கு ஆதரவாளர்கள் போலவும், திமுகவை தூக்கி பிடிப்பவர்கள் போலவும் இருந்து கொண்டு, ஆனா அவர்கள் வந்து இது மாதிரி நிலை வரும்பொழுது அவர்களுடைய சுயரூபம் தெரியும். அப்படியே அப்பத்தான் திமுகவுக்கு புத்தி சொல்ல வருவாங்க. இது வந்து பாருங்க இப்படி நடந்துருச்சு. இப்படி செய்யலாமா? அப்படி செய்யலாமா? ஆனால் உண்மையிலேயே அவர்களுடைய நோக்கம் என்ன? அவர்கள் எத்தனை முறை இந்த அரசுக்கு ஆதரவாக இருந்தார்கள்? அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் வந்து உள்ளுக்குள் வன்மத்தை தான் வைத்துக் கொண்டிருப்பவர்களாக இருப்பார். அப்போ ஆனா உண்மையிலேயே நேத்து அந்த சிவகாசி கொலை வந்து உண்மையில் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம ஆராய்ந்தோம்னா தான் நமக்கு விடை தெரியுது. அதில் இருவருமே ஒரே ஜாதியைச் சேர்ந்தவர்கள். சிவகாசி மேற்கு மகாத்மா காந்தி நகர் என்ற பகுதியைச் சேர்ந்த பொன்னையா என்பவருடைய மகள் நந்தினி 23 வயதாகிறது. அதே போல பக்கத்துல ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்திரா நகர் என்கிற பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்துவினுடைய மகன் கார்த்திக் பாண்டி. அவருக்கு வயது 26. இருவரும் காதலித்து ஒரு 8 மாதத்துக்கு முன்பாக திருமணம் செய்து கொண்டார்கள். அப்போ திருமணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, சிவகாசியில ஐயம்பட்டிங்கிற ஒரு இடத்தில் வந்து அவர்கள் வசிக்கிறார்கள். அதே போல இருவருமே அந்த சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் சாலையில இருக்கக்கூடிய ஒரு அவர் வந்து மெக்கானிக் கார்த்திக் பாண்டி மெக்கானிக். அதனால ஒரு வாகன பழுது பார்க்கும் மையத்தில் அவர் பணியாற்றுகிறார். அதே போல வந்து அந்த நந்தினி என்பவர் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பணியாற்றுகிறார். தினசரி பணி முடிந்து தன்னுடைய மனைவியை அவர் அழைத்துச் செல்வார். இப்படி இருக்கிற ஒரு சூழலில் இவருடைய நந்தினியினுடைய சகோதரர்கள் பாலமுருகன், தனபாலன் அப்படிங்கிற இருவரும் அவருடைய நண்பர் சிவா என்பவரும் சேர்ந்து அந்த பணி முடிந்து மனைவியை அழைக்க வந்திருந்த இவரை வந்து கார்த்திக் பாண்டியை ஒரு வெட்டி கொலை செய்து விடுகிறார்கள். உடனடியாக காவல்துறைக்கு தகவல் சென்று இவங்க விரட்டி சிவகாசியிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு செல்லுகிற வழியிலே அவர்களை காவல்துறை துரத்தி கொண்டு போகிறது. கடைசியில் அவர்களே வந்து காவல்துறை தங்களை பிடித்து விடும் என்பதற்காக அந்த சிவகாசியிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்லும் வழியிலே இருக்கக்கூடிய மல்லி என்கிற ஊர்ல இருக்க காவல் நிலையத்தில் அவர்களே சரணடைந்து விடுகிறார்கள். இப்போ உடனடியாக விசாரணை நடைபெறுகிறது. சம்பவ இடத்துக்கு வந்து விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லா வந்து விடுகிறார். அதே போல சிவகாசியினுடைய துணை காவல் கண்காணிப்பாளர் சுப்பையா போன்ற அனைத்து அதிகாரிகளும் உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்து விசாரிக்கிறாங்க. இதில் வந்து கார்த்திக் பாண்டியனுடைய தகப்பனார், அதாவது தந்தை மாரிமுத்துவும் அதே போல வந்து நந்தினியினுடைய குடும்பமும் ஒரே சமூகத்தை, ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள். அப்போ இங்க வந்து ஜாதி வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே இவர்களுடைய குடும்பத்திலேயே இன்னொரு சகோதரியும் இதே மாதிரி திருமணம் செய்துவிட்டு போகிறார்கள். அப்போ இவங்களுக்கு அந்த விரக்தி ஆகுது. அதன் தொடர்ச்சியாக இந்த கொலை சம்பவம் நடக்கிறது. நாம வந்து இந்த இடத்தில் வந்து ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய வாழ்வை தீர்மானிக்கிற உரிமை இருக்கிறது. அதனால வந்து அந்த காதல் திருமணம் வந்து சரியானதுதான்.
அதை வந்து அதற்கு எதிராக இப்படி ஒரு கொலை நடப்பது நாம வந்து கண்டிக்கத்தக்கதுதான். ஆனா அதே நேரத்தில் அவர்களுடைய உண்மையே தெரியாம இதை உடனே எப்படி மாத்துறாங்கன்னா, இது ஜாதி ஆணவ கொலை, அப்போ இது வந்து இங்க வந்து ஜாதி கலவரம் நடக்குது என்பதை போன்று ஒரு திரிக்க கூடாது. இப்ப வந்து அந்த படுகொலை கண்டிக்கத்தக்கது. ஏன்னா அந்த பெண்ணுக்கு ஒரு 23 வயது பெண் பெரும்பான்மை அடைந்தவர் தன்னுடைய துணையை தேர்ந்தெடுக்க அவருக்கு சட்டப்படி உரிமை இருக்கிறது. அதன் வாயிலாக அவர் தன்னுடைய துணையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்ப இந்த தாக்குதல் என்பது வந்து ஒரு பெண்களுக்கு விருப்ப உரிமை மீதான தாக்குதல். அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறதே தவிர, இந்த இடத்துல ஜாதி எங்கே வந்தது? உடனே ஜாதியை சொல்லி அதை மடைமாற்றம் செய்வது. ஆக இப்படித்தான் வந்து இந்த நீங்க ஒவ்வொருவரும் இதை வந்து சிவகாசி என்பது எனக்கு மதுரைக்கு அருகில் உள்ள பகுதிங்கிறதுனால நம்ம உடனடியாக அது தொடர்பான தகவலை தேடி நம்ம பெற முடிந்தது. ஆனா அதே நேரத்துல இப்ப இந்த தகவலை பெற முடியாதவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, உண்மையிலேயே அப்ப 2 ஜாதி போல, அப்ப ஒடுக்கப்பட்டவர்கள் மேல வந்து ஒரு பிரச்சனை காரணமா தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கறத அவங்க நம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆக இப்படித்தான் இந்த ஆட்சிக்கு மீதாக ஒரு பொய் குற்றச்சாட்டுகள், அவதூறுகள் வன்மத்தோடு பரப்பப்பட்டு வருகிறது. இருந்தாலும் நம்மை போன்றவர்கள் அதை வந்து துணிவோடு எதிர்த்து நின்று களமாடி கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக வந்து ஒரு காலமும் வந்து இதையெல்லாம் செய்து இந்த மண்ணிலே வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்ஸை பார்ப்பனியத்தை வேரூன்ற செய்து விடலாம் என்று நினைக்கிறவர்கள் கனவு வந்து இந்த பெரியார் மண்ணில் ஒருபோதும் பலிக்காது அப்படிங்கறதா உண்மை. இல்லாத ஒன்றை ஊதி பெருக்குவதே ரஞ்சித் போன்றவர்களுக்கும் இந்த நம்ம சீமான் குழு தினம் தினம் ஆடியோ வெளியிட்டு அவங்களுடைய புகழை பரப்பிட்டு இருக்கிறாங்க பாருங்க. மிகப்பெரிய புகழ் ஆடியோ வீடியோ போட்டு கலக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கலக்கலுக்கு அண்ணாமலைக்கு நாம வீடியோன்னா தயாரா சீமானுக்கு ஆடியோ. நாம இருக்கிறோமோ இல்லையோ, ஆனா அவரோட ஆடியோ தினம் வந்துட்டு இருக்குது. தினம் கேட்டு இருக்கிறோம். உண்மை எப்படி இப்படி இதாவது இது இல்ல அப்படின்னு சொல்லி எவனுமே மறுக்கவே இல்ல. யாருமே மறுக்கல. சாட்டை துரைமுருகன் மறுப்பாருன்னு பார்த்தேன். சீமான் மறுப்பாருன்னு பார்த்தேன். காளியம்மாள் மறுப்பாங்கன்னு பார்த்தா, யாரு? ஆனா என்னன்னா இத்தனையும் அவங்களே திட்டிட்டு அவங்களுக்குள்ளேயே எப்படி இது? இது ஒரு இயக்கமா? அது ஒரு கட்சியா? அதுக்கு ஒரு கூட்டம், அந்த கூட்டம் அப்படி. இந்த ரஞ்சித் மாரி ஆட்கள் திமுக மேல வன்மத்தை கொட்டுவதே குறிக்கோள்னு அது ஒரு கூட்டம். என்ன இது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒவ்வொருத்தர் இருந்தாலும், இத்தனையும் தாண்டி இந்த மக்கள் திமுகவுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. இத்தனையும் தாண்டி இந்த மக்களுக்கு பணி செய்வதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் திராவிட மாடல் அரசு தான் சரியானது என்று திமுகவுக்கு ஆதரவா மக்கள் தயாரா நிக்கிறான். ஆனா இங்க இருக்கக்கூடிய பணக்காரர்களானாலும் சரி, நீங்க சொன்னீங்களே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கூடுதலான வரி சலுகை வழங்கப்பட்டிருக்கு. கார்ப்பரேட்டுகளினுடைய கைக்கூலியாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம், இந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வேலையே அதுதான். ஏன்னா சென்ற முறையெல்லாம் அவர் கடந்த 10 ஆண்டுகளில் அம்பானி, அதானி ஆகியோரை கூட்டிக் கொண்டு வெளிநாடுகளுக்கு எப்படி சுத்தினாரு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அண்ணன் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்கள் எப்படி சுத்தினார் நீங்களும் பார்த்தா நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப நாடாளுமன்றத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறதுக்கே பாவமா இருக்குதுங்க. எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரே. அப்பாவியா ஒண்ணுமே தெரியாத மாதிரி அமைதியா நாடாளுமன்றத்திற்கே வரமாட்டார். பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தவரு இப்ப நாடாளுமன்றத்துல வந்து அமைதியா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த உட்கார்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை உருவாக்கி இருப்பது நம்முடைய இந்தியா கூட்டணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதற்கு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பு தொடர்ந்து இந்த அரசு என்ன செய்யுதுன்னு பார்க்க போறோம். பார்த்துட்டு தான் இருக்க போறோம். நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், அதாவது 27ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் தமிழ்நாட்டை மட்டுமில்ல எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களை வஞ்சித்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய தவறான போக்கை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு இந்த தமிழ்நாடு அரசை வஞ்சித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில, அதே இன்னும் சொல்ல போனா அன்புமணியினுடைய பாலிசியில பேசணும்னு சொன்னா அண்ணன் கோகாமணியோட தொகுதியை திமுக புறக்கணிச்சிடலாமா? திமுக ஆட்சியில் எதுவுமே செய்யாம விட்டுலாமா? கோகாமணி தொகுதிக்கு அப்படிதானே பேசிட்டு இருக்காரு. எடப்பாடி தொகுதிக்கு ஒண்ணுமே செய்யாம விட்டுலாமா? எடப்பாடி நின்று ஜெயிச்சிருக்கிறாரு, ஒண்ணுமே செய்யாம விட்டுலாமா? கோயம்புத்தூர் மாவட்டத்துல எந்த தொகுதியிலும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல, செய்யாம விட்டுலாமா? கோயம்புத்தூருக்கு மட்டுமே தலைவர் தளபதி அவர்கள் பல்வேறு முறை வந்து பல வேலைகளை செய்து அந்த மக்களை திரும்பவும் திமுக பக்கம் திருப்பிய காரணத்தால்தான் நாடாளுமன்ற தேர்தல்ல அண்ணாமலை அவர்கள் பின்னங்கால் பிடரியில் பட ஓடி இருக்கிறார். குறிப்பாக சொல்லணும்னா எங்க பல்லடம் தொகுதியில அதிமுக 35,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.
ஆனா இந்த முறை திமுகவினுடைய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் 36,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறார் அண்ணாமலையை விட கோயம்புத்தூர் பாராளுமன்றத்துல. இந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுகின்ற திமுக அரசு எங்கே? அண்ணன் தளபதி எங்கே? வஞ்சகமே தன்னுடைய உள்ளமாக கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, நம்முடைய சீமான் குரூப், பிஜேபி குரூப் இவங்கள எங்க? முடிவெடுப்போம், நல்ல தீர்வுக்காக காத்திருப்போம். மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிற அன்புமணிகளை கண்டிப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். சனாதன ஒழிப்பே சமூக புரட்சி எனும் பெரியாரின் அடிப்படை சித்தாந்தத்தை விளக்கும் நூல் பெரியாரின் தத்துவம். ஆசிரியர் பேராசிரியர் அ. கருணானந்தன். விலை ரூபாய் 220 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.